மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னா நம்மளுடைய உணவு முறைகள் தான். உணவு முறைகள் 3 வேளையும் நம்ம எந்த மாதிரி சாப்பிட்றோம், இது ரொம்ப முக்கியம். அதுலயும் பார்த்தோம்னா இரவு உணவு நம்ம என்ன எடுக்கிறோம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன, எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும், எந்த நேரத்திற்குள்ளாக நம்ம எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப சிறந்ததாக நம்ம உடலுக்கு வேறு பிரச்சனைகள் தராமல் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பொதுவாக இரவு உணவு ஒரு 8 மணிக்குள்ள நம்ம முடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கோ இல்ல காலையில எம்டி ஸ்டொமக்ல நம்ம ஏதாவது ஹெர்பல் டீ மாதிரி குடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். முக்கியமாக கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு இரவு நேரத்துல உணவு நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். பொதுவாக நம்ம தினந்தோறும் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய உணவு நேரம் கடந்து எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகளை நம்ம உடல்ல கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பாகவும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் என்னன்னா, இல்லைங்க நைட்ல தான் எனக்கு ஒர்க், ஜாபே எனக்கு நைட் தான். ஸோ அப்போ இரவு 3 மணி வரைக்குமோ இல்ல நைட்ல நான் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஏர்லி மார்னிங் 5 o'clock வரைக்கும் நான் ஒர்க் பண்ற சுச்சுவேஷன்ல தான் இருக்கேன். அப்ப நான் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், உடல் ஹீட் ஆகாம பாத்துக்கிறதுக்கு, அதிகமான உஷ்ணம் வராமல் இருப்பதற்கும், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் என்னென்ன பண்ணலாம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இதுல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், இரவு உணவு சீக்கிரமாக எடுக்கிறது. ஒரு 8 மணிக்குள்ள நம்ம உணவை எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகும். அது பேலன்ஸ்டா நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ பேலன்ஸ்டா இந்த உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆகும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த தலைவலி, மைக்ரைன், ஒற்றை தலைவலி, தலை சுத்தல் டக்குன்னு வர்றதுங்க அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா, இது எல்லாமே சரியாகிறதுக்கு நம்ம இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ இரவு உணவுல எப்படிங்க கவனம் செலுத்தலாம்? நிறைய பேர் நான் நைட்ல ஃபுல்லா நான் ஃப்ரூட்ஸ் தாங்க சாப்பிட்றேன், வெறும் பழங்கள் மட்டுமே இரவு சாப்பிட்டுறேன், வேற எதுவுமே நான் சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம். பட் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பட்சத்தில், ஸோ அதிகமான நம்ம டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிறோம்னா நீங்க இந்த ஃப்ரூட்ஸ் மார்னிங் டைம், காலை நேரத்துல அந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். இரவு நேரத்துல வேற ஃபுட் நம்ம எடுக்கலாம். பழங்கள் நம்ம எடுக்கும் பொழுது இரவு நேரத்துல சுகர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ இல்ல குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் இரவு நேரத்துல நமக்கு சரியா தெரியாது. அதனால நைட் ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுக்கிறத காலை நேரத்துல நம்ம மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் இரவு உணவு எடுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதும், நம்ம நைட்ல ரொம்ப நேரம் நான் நைட் ஷிஃப்ட் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய நபர்கள் எந்த மாதிரி உணவு எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி டைம்ல ஒரு 8 மணிக்கோ இல்ல அதிகமாக போனா ஒரு 9 o'clock நைட் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். இதுல நிறைய பேர் பண்ற தவிர, நான் இரவு ஃபுல்லா ஒர்க் பண்றேன், நைட் ஃபுல்லா நான் ஒர்க் பண்ணி தாங்க ஆகணும், அப்போ நைட் 1 மணிக்கோ 2 மணிக்கோ நான் டின்னர் சாப்பிட்ருக்கேன். அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட லைட்டா பிரேக் இருக்கும், அப்போ வெளில போயிட்டு நான்வெஜ் நம்ம சாப்பிடுவோம். பிரியாணிலாம் நைட்டா நல்லாவே கிடைக்குது, ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றோன்னு ஒரு ஹேபிட் இருந்தா நீங்க நைட் பிரியாணி சாப்பிட்டாலும் அதை ஏர்லியரா ஒரு 8-9 மணிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம பாடியில அதிகமா கொலஸ்ட்ரால் சேராது, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளும் வராது. இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் பாக்குற நிறைய பேர் சந்திக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் என்னன்னா, ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகரிக்கிறது, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர் ஏற்படுறது, தலைமுடி உதிர்தல் பிரச்சனை, நாளடைவில் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கு. இதே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பான பிரச்சனைகள், குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு நிறைய ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம உடல்ல பாதிப்புகள் வராமல் இருக்கணும்னா இரவு உணவை நம்ம கட்டாயம் என்ன பண்ணணும்னா சரி பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலாம். அப்போ இரவு உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு முக்கியமானது இல்லையா? ஸோ அப்போ இரவு நேரத்துல ரொம்ப மிட் நைட்ல சாப்பிடாம சீக்கிரமா ஒரு 8:30, 9 அந்த டைம்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடணும். சரிங்க, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், இடையில எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னா சிம்பிளா ஏதாவது ஒரு உணவோ ஃப்ரூட்ஸோ இல்ல ஏதாவது சிறுதானியங்கள்ல செய்த ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியோ நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் இரவுல குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது இரவு உறக்கமும் நமக்கு கெடாமல் இருக்கும். ஸோ இரவு நம்ம எடுக்கக்கூடிய உணவுனால சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளோ மலச்சிக்கல் தொந்தரவோ இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இரவு கண் முழிச்சு நம்ம இருக்கிறோம், இல்ல இரவு உணவு இந்த மாதிரி நான் சாப்பிட்றேன், இருந்தாலும் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா
என்ன இது கூட சேர்த்து சாப்பிட்டா நமக்கு வந்து என்னென்ன மாற்றங்கள் நம்ம உடல்ல தெரியும். ஸோ இந்த மருந்துகளை நம்ம சாப்பிடும்போது நல்லாவே நமக்கு மாற்றம் தெரியும். பாவனை நெல்லிச்சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து. இந்த பாவனை நெல்லிச்சூரணம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இரவு நம்ம வந்து கண் முழிச்சுட்டே இருக்கோம். அப்போ என்ன ஆகும்? உடல் உஷ்ணம் அதிகமாகிறது, தலைமுடி உதிர்தல், இளநரை பிரச்சனை நிறைய பேருக்கு வரும், மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். இந்த இரவு தூக்கமின்மை பிரச்சனையும், இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், இல்ல நேரம் கடந்த உணவு எடுக்கிறோம்னா இந்த பாவனை நெல்லிச்சூரணம் எப்பவுமே நம்ம கையில இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிளா இது கையிலே வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீர்ல கலந்து அப்படியே குடிச்சிடணும். ஸோ நைட் நம்ம வந்து ஃபுட்டு லேட்டா சாப்பிட்றோம்னா அந்த டைம்ல இந்த பாவனை நெல்லிச்சூரணத்தை தண்ணீர்ல கலந்து குடிச்சிட்டோம்னா நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ், கழிவுகள் அதிகமாக சேராமல் நமக்கு பாதுகாக்கும். அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவும் நமக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதுவும் லைட்டா இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு ஆவியில் வேக வைத்த உணவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய உணவாக நம்ம பார்த்து சாப்பிட்டுட்டே வரணும். இந்த பாவனை நெல்லி சூரணம் சொல்றது, இப்போ ஒரு சிலருக்கு வந்து சுகர் இருக்கும், நம்ம உடல்ல சுகர் இருக்கும். இப்ப சுகரை வந்து குறைக்கிறதுக்கும் நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். அப்ப சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா நமக்கு பாவனை நெல்லி சூரணம் பயன்படுது. இதையுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இரவு கண்முழிச்சு இருக்கிறவங்களுக்கு, இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது. அதே மாதிரி இரவு உட்காந்துட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ செர்விக்கல் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சஸ் பண்றது, ஸோ ரிவர்ஸ்ல வந்து பேக் ஆர்ச் கொஞ்ச நேரம் பண்றது, ஸோ ஒரு வால், ஒரு சிவற்றுல வந்து கைகளை வைத்து அதுக்கு அது வந்து கொஞ்சம் புல் பண்றது, லைட்டா பேக் ஆர்ச் பின்பக்கமாக சாய்வது, இந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்டிவ் எக்ஸசைஸ் பண்ணோம்னா முதுகு தண்டுவடத்துக்கு நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொஞ்சமா விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புள் பகுதிகளும் ஆசனவாய் பகுதிகளும் நம்ம ஒரு 2 சொட்டு அளவுக்கு நம்ம தடவிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா அதிகமான உடல் உஷ்ணம் வராமல் நமக்கு பாதுகாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவில் இரவு நேர உணவை எப்படி நம்ம சரியான முறையில இருக்கிறது, கண் விழித்து வேலை பார்த்தாலும் அதனால அதிகமான பாதிப்புகள் வராமல் இருக்க என்ன மருந்துகள் சாப்பிடலான்றதை நான் சொன்னேன். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.